ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஆரி ஒர்க் ஸ்லீவ் டிசைன் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு டிசைன் ட்ரேஸ் பண்ணிடலாம். அதுக்கு பாட்டம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் போடுறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேஸிக்குமே 1 இன்ச்சு கேப்பில் இருந்து இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் டாப் போர்ஷனும் 1 இன்ச் கேப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அதோட செகண்ட் லைன் மேலே மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதோட கேப்பும் 1 இன்ச்சஸ் ஆர் 3/4 இன்ச்சஸில் எடுத்துக்கோங்க. இந்த கேல்குலேஷன் யூஸ் பண்ணி ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே நம்ம ட்ரேஸ் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கட் பீட் எடுத்து நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் ஃபுல்லாமே அந்த லைன்ஸில் ஃபுல்லாகவுமே கட் பீட்டில் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு பீடுக்குமே ஒரு ஸ்டிச் போட்டு எடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். கார்னர் சைடு வரப்போ கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். அதில் நம்ம எந்த மாதிரி வீடியோவில் காமிச்சிக்கணும் அதே மாதிரியே நீங்கள் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிங்கன்னா நம்ம ஒர்க்கோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லா வரும். இப்போ பாருங்கள், ஒரு கார்னர் பாயிண்ட் வந்திருக்கு. அதில் கரெக்டாக அந்த டர்ன் ஆகக்கூடிய இடத்துல நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் போடுறோம் இல்லையா, போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் போட்டு அகெயின் அடுத்த லைன் கீழே பார்த்து நமக்கு வரும். ஸோ அந்த இடத்துலையுமே நம்ம அந்த பீடை ஒட்டி கொஞ்சம் தள்ளி கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அதில் ஒரு பிளெயின் செயின் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அடுத்து பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா கார்னர் பாயிண்ட்லேயுமே இதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த எட்ஜ் பாயிண்டோட ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்த கார்னர் பாயிண்ட் வருது. ஸோ அந்த கார்னர் பாயிண்ட் வர இடத்துல நம்ம பீட் ஒர்க் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் கொடுக்குறோம். அண்ட் அடுத்த லூப் அடுத்த லைன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு செயின் கொடுக்குறோம். வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த கார்னர் சைடு வரப்போ இது பேஸ் பண்ணியே நீங்கள் ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பீட்ஸ் லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கீழே உள்ள லைன்ஸில் பாருங்கள், நம்ம இந்த பீட்ஸ் லைனை ஒட்டி செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி மேலே உள்ள லைன்ஸ்லேயும் நான் போட போகிறேன். இதே தான் ஸ்லீவ் ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். ஸோ இதை ஃபினிஷ் பண்ணி முடிச்ச உங்களோட அவுட்லுக் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயும் கார்னர் பாயிண்ட் பாருங்கள், அந்த எட்ஜ் பாயிண்ட் வரப்போ எக்ஸ்ட்ரா மேலே ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அகெயின் நம்ம எந்த டைரெக்ஷனில் நமக்கு ஸ்டிச்சஸ் வேணுமோ அதில் நீங்கள் போட்டு எடுக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபினிஷிங்க்கும் எந்த இதுவுமே இருக்காது. ஸோ நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். த்ரெட் ஒர்க்கில் கார்னர் பாயிண்டில் எப்படி ஃபினிஷிங் கொண்டு வரது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் ஆர் டிஎம் பண்ணுங்கள். என்ன மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.